அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 7/5/2024, சதுர்த்தசி திதி காலை 11:41 வரை. அதன் பிறகு அமாவாசை திதி. சமநோக்குள்ள அஸ்வினி நட்சத்திரம் பிற்பகல் 3:30 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பரணி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: ரிஷப லக்னம், லக்னத்திலேயே குரு பகவான், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் புதன் ராகுடன் செவ்வாய், மேஷத்தில் சூரியன் சந்திரனுடன் சுக்கிரன். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? மருந்துண்ண, மூலிகை பறிக்க, புனித நதிகளில் நீராட, வைத்திய தொழில் தொடங்க, ஆலோசனை மற்றும் தீட்சை பெற, பரிகார பூஜை செய்ய, அன்னதானம் செய்ய, முன்னோர்களை நினைத்து வழிபட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கடவுளிடம் மௌனமாக பேசுங்கள், ஆனால் மனிதர்களிடம் கவனமாக பேசுங்கள். ஆமாங்க, கடவுள்கிட்ட நாம் மனசோட மனசாக இறைவனிடம் நின்று நாம் பேசலாங்க. நம்ம மனசு இறைவனை தேடி நாடி ஓடும். நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே இறைவனுடைய பாத கமலங்களிலே வைக்கப்படும். இறைவனும் செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருப்பார். ஆனால் மனிதர்களிடம் பேசும்போது எல்லா வகையிலுமே கவனமாக பேசணுங்க. நாம் பேசுகிறத கேட்டுட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க, எதிராக பேசுகிறாங்களா, இல்லை ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசி நம்மகிட்ட இருக்கிற விஷயங்களை கறந்துக்கிறாங்களா, இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மனிதர்களிடம் கவனமாக பேச வேண்டுங்க. அதனால தாங்க தெய்வத்திடம் நீங்கள் மௌனமாக பேசுவதைப் போல சில மனிதர்களிடமும் நீங்கள் மௌனமாக இருந்து சாதிப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். சிடுன்னு எரிஞ்சு விழ வேண்டாம். ஏன்னா அடுத்தவங்க சொல்கிற பதில் அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி சுத்தமாகவே பிடிக்காது. நாம் எவ்வளவு பொறுப்பாக இருக்கிறோம், ஆனால் யாராவது நம்மளை மாதிரி இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான சின்ன கோபம் எல்லாமே இன்றைக்கி மனசுக்குள்ளார வருங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் மதியம் 3:30 வரை சந்திரன் பயணம் செய்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. மதியம் 3:30 பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்திருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலிருந்து நிதானமாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே அருமையாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லதுங்க. வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். எப்போவோ நடந்த விஷயத்தெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற நிம்மதியை நாம் குறைச்சிக்க கூடாதுங்க. சின்னதாக இன்றைக்கி வேலை சுமை இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபார வகையில் சின்னதாக வேலையாட்களால் தொந்தரவுகள் இருக்குங்கிறதுனால வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் ஏதாவது எதிர்கேள்வி கேட்டாலும்
பொறுமையாக பதில் சொல்வது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் சின்ன சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதிகாரிகள் ஏதாவது ஆவேசமாக பேசினா கூட அந்த இடத்துல அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக வளைந்து கொடுத்து போகிறது நல்லதுங்க. மற்றபடி அரசு காரியங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். அதிகாரிகள் ஏதாவது பார்க்குறதா இருந்தால் கூட சந்திக்கிறதா இருந்தாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் சந்தித்து பேசலாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, பெருமையாக வாழ்ந்து காட்டுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அடுத்தவங்க முன்னால் பெருமைக்காக வாழ்ந்து காட்டுவது தான் தவறாகும். ஆமாங்க, அதனால தாங்க எவ்வளவு காசு பணம் சொத்து எல்லாமே வச்சுருந்தாலும் அடுத்தவங்க முன்னால் அதை காட்டி நீங்கள் ஆடம்பரமாக அடுத்தவங்களை காட்டி ஏமாற்ற மாட்டீங்க. அதே மாதிரி எவ்வளவு சொத்து பத்து இருந்தாலும் அதை அமைதியாக அடக்கமாக உங்களுக்குள்ளேயே வச்சுப்பீங்க. நம்மக்கிட்ட சொத்து இருக்குது அப்படிங்கிறத இல்லாதவங்கள்ட்ட காட்டி நம்ம அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தக்கூடாது. அதே மாதிரி இல்லாதவங்கள்ட்ட அதை காட்டி அவங்க வைத்தறிச்சலையும் நம்ம கொட்டிக்கக்கூடாது. அதுக்காக தாங்க நீங்கள் எப்பொழுதுமே பகட்டாக கூட எதையும் பேச மாட்டீங்க. பகட்டாகவும் பந்தாவாகவும் நீங்கள் நடந்துக்கவும் மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னிடம் இருப்பதை அதிகம் வெளிப்படுத்தி கொள்ளாமல் அடக்கமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுப செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சந்திரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் செலவுகள் இருக்கும். பழைய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு கலகலப்பாக மாறும். 4 வருஷம் ஆயிடுச்சு கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தது அப்படின்னு பழைய சம்பவங்களை எல்லாம் சொல்லி காட்டி கொண்டிருப்பீங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் நடந்த சில சுவையான சம்பவங்கள், அதை பற்றிய பேச்சுவார்த்தைகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. பழைய நண்பர்களாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். வழக்கமானது தான், பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் பாசம் குறையாது, குடும்பத்திலேயும் ஒற்றுமை குறையாதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கோவில்களுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 12ஆவது வீட்டில் மறைஞ்சி கிடக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. புதுசாக வாங்கின பொருளை கூட திருப்பி மறுபடியும் கொடுத்துட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி சிலதெல்லாம் பழுதாகி அப்புறம் அதை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நவீன எலக்ட்ரானிக் சாதனங்கள், மொபைல் ஃபோன் அதெல்லாம் வாங்குவீங்க. டிவி கூட மாற்றணும், சரியாக படம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அதுவும் இன்றைக்கி புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். வேற்றுமொழி வாடிக்கையாளர்களும் இன்னைக்கு வருவாங்க. அவங்க மூலமாக ஆதாயம் அதிகமாகி கொண்டே போகும். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனை சொத்து வாங்கிறது அல்லது விற்கிறது அதெல்லாமே இன்னைக்கு சாதகமாக முடியும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு லாபமும் உண்டுங்க. உத்தியோக வகையில் அதிகாரிகளை பகச்சிக்காமல் இன்னைக்கு இருக்க பாருங்கள். ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, உயரத்தில் இருக்கும் பொழுதும் துயரத்தில் இருக்கும் பொழுதும் மிகவும் கவனமாக இரு. ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் உன்னை எல்லோரும் வீழ்த்துவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆமாங்க, அதனால தாங்க சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருந்துட மாட்டீங்க. ஏன்னா சாதித்த பிறகு வரக்கூடிய சவால்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் சாதித்ததை வேறு மாதிரி அதை கொண்டு போகிறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுவாங்க. என்ன பெருசாக சாதிச்சிட்டாரு, இதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் பண்ணாத விஷயத்தெல்லாம் இவர் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அதே மாதிரி துயரத்தில் இருக்கும் பொழுது அவ்வளோதான், விழுந்துட்டாரு, இனிமேல் எழுந்திருக்கிறதெல்லாம் கஷ்டம், இதில் அடி வாங்கிட்டார்ல, இனிமேல் தேரவே முடியாது அப்படின்னு மட்டம் தட்டுறதுக்கும் சிலர் இருப்பாங்க. அதனால தாங்க ஜெயித்த பிறகும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தலைக்கணத்தோடு நீங்கள் இருக்க மாட்டீங்க. விழுந்த பிறகும் விழுந்துட்டோம், இனிமேல் தலை தூக்க முடியாதுங்கிற மாதிரி பரிதாபகரமாகவும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. எது நடந்தாலும் எல்லாம் நல்லதுக்கே, இதுவும் கடந்து நாம் போகலாம். அதனால் எப்பொழுதுமே மனநிலையுடன், சமமான மனநிலையுடன், குணநிலையுடன் இருந்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க, சூரியன், சந்திரன், சுக்கிரன். அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். திடீர் பணவரவு உண்டுங்க. பழைய பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா கொடுத்து ஏமாந்தீங்க இல்லைங்களா, அந்த தொகையில் ஒரு பகுதி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சொந்தக்காரங்க தேடி வருவாங்க, நீங்களும் மனம் திறந்து அவங்கக்கிட்ட பேசுவீங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்களும் தேடி வருவாங்க. எல்லாம் பழைய கதையை பேசி பேசி இன்றைக்கி சந்தோஷப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்து கிடக்கிறதுனால திடீர் செலவுகள், சுப செலவுகள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்துடன் நீங்கள் வெளியூர் பயணம்லாம் போகிறீங்கன்னா பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல முக்கியமான 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் வேலை புதுசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் சின்னதாக முதலீடு செய்து புது தொழில் தொடங்கிறது, சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பேங்க் லோனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதிகமான லாபத்தை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாடிக்கையாளர்களும் வருவாங்க, பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதிகாரிகள் மத்தியில் மட்டும் இல்லாமல் கூட வேலை பார்க்குறவங்களும் இன்றைக்கி ஆதரவாக பேசுவாங்கங்க. வேலை சுமை எல்லாமே இன்றைக்கி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சுமாராக இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சி ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சி தொடர்கிறது. கடகராசிக்காரர்களே, இன்று இருப்பவர்கள் நாளை இல்லை, அதை நினைத்து பார்ப்பவர்கள் யாரும் இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எது நடந்தாலும் ரொம்ப அலட்டிக்கலாம் மாட்டீங்க. அவர் என்ன ஜெயிச்சிட்டாரா, சரி இருந்துட்டு போட்டுமே, தொடர்ந்தால் ஜெயிக்க போகிறாரு, இயற்கையும் இறைவனும் நமக்கும் ஒரு வாய்ப்பை தராமலா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் நம்மாலும் முடியும், எல்லாம் முடியும், எதுவும் முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் கொஞ்சம் போகிற இடத்துல கொஞ்சம் எல்லோரும் மதிக்கிறாங்க. முன்னெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, இப்போ போனால் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க, நமக்கு முதல் மரியாதைலாம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குதுங்க. அதே மாதிரி இந்த அஷ்டமத்து சனி உங்களை போட்டு
அழுத்தி வச்சுட்டே இருக்காருங்க. ஒரு பக்கம் வந்து புகழ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளை யாராவது மட்டம் தட்டி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க. பழசை பற்றியெல்லாம் என்னென்னமோ கதை கட்டி விடுறாங்க. நம்மளை பற்றி விமர்சனங்கள், வதந்திகள் இதெல்லாம் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அதை நினைக்கும் பொழுது மனசு கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்குதுன்னு சில நேரங்கள் நீங்கள் கலங்கி நிற்பதும் உண்டுங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். எங்கே போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். பெரிய பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகையில் ஒரு சிறு பகுதி இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி சொந்தக்காரங்க இன்றைக்கி தேடி வருவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக ஏற்கனவே நீங்கள் நிறைய வரன் ஜாதகம்லாம் பார்த்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி ஏதாவது பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை, ஒரு ஆசை மனசுக்குள்ளார வந்துட்டு தான் இருக்குது. ஏற்கனவே இஎம்ஐ ஒன்று வேறு போயின்னு இருக்குது. இதில் புதுசாக இன்னும் ஒரு இஎம்ஐயா அப்படின்னு நினைக்கும்போது வேணாம் இருக்கிறத வச்சு நம்ம அனுசரித்து போகலாம், என்ன தான் வெயில் அடித்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சின்னதாக வந்து மனசு வந்து பின்னோக்கி போகும். இருந்தாலும் குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால எதிர்பார்க்குற லோன் கிடச்சி புது வண்டி, வாகனம், வீடு, மனை இதெல்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து கடின உழைப்பாளி அப்படிங்கிறத இன்றைக்கி எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நடப்பதை மாற்ற முடியாது, ஆனால் நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம். நடக்காது என்று தெரியும் போது ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. உதிக்கும்போது விதிக்கப்பட்டது என்னவோ அது உறுதியாக நடந்தே தீரும். அதை புரிந்துக்கிட்டு இறைவனுடைய அந்த சூட்சுமத்தை தெரிந்து கொண்டு வீணாக போராடக்கூடியவர்கள் நீங்கள் கிடையாதுங்க. நமக்குன்னு உள்ளது எங்கேயும் போயிடாது. நமக்கு அது கிடைக்கும்னு எழுதப்பட்டிருந்தால் அது எங்கே இருந்தாலும் அந்த நேரத்தில் நமக்கு வந்து சேர்ந்துடும். அப்படிங்கிறதுல தெள்ளத் தெளிவாக இருந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் இறைவன் மீது தீராத பற்றுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை சனி பகவான் நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் சிடுன்னு கோவப்படுவீங்க. வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் எரிஞ்சு விழுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லதுங்க. முன்ன மாதிரி இல்லைங்க. இப்போல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு, திடீர்னு எரிஞ்சு விடுறாரு. நாம் சொல்கிறத அவர் கேட்டுக்கவே மாட்டேங்கிறாரு, அவர் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு பேசுகிறாரு அப்படின்னு குடும்பத்தில் உங்களை பற்றி முணுமுணுக்க தான் செய்வாங்க. அது காரணம் கண்டகச்சனி ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குங்க. 8ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் வந்து மறைஞ்சு கிடக்கிறாருங்க. 8ல் செவ்வாய்னாலே நீங்கள் இரவு நேர பயணங்களை இந்த மாதம் முழுக்க நீங்கள் தவிர்க்கணும். இந்த மே மாதம் முழுக்க இரவு நேர பயணங்கள் வேண்டாம். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் கவனமாக பார்த்து பயன்படுத்தணும். போதா குறைக்கு இந்த கூட பிறந்தவங்க, கூடிகிட்டு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வேறு ஏதாவது கூடி பேசுவாங்க. அதையும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எல்லாத்தையும் தாண்டி உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, சுக்கிரனோட உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எது நடந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகள் எல்லாம் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் சின்னதாக உங்களுக்கு லாபம் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க.
தேங்கி கிடந்த சரக்குகளும் விற்று தீரும். ஆனால் வந்து கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக பேசணும். அவங்க தான் ரொம்ப உழைக்கிற மாதிரியும் நீங்கள் ஏதோ உட்காந்துட்டு போகிற மாதிரியும் பேசுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால என்ன தான் ஓடி ஓடி உழைச்சாலும் நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கம் வரும். உங்களை பற்றி சின்ன சின்னதாக யாராவது மேலே போய் ஏதாவது குறை சொல்லிட்டு இருப்பாங்க. பெருசாக ஒன்றும் எடுபடாது. இருந்தாலும் வந்து சின்ன சின்ன சலசலப்புகள் அலுவலகத்தில் உங்களை பற்றி கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதனால் மேலதிகாரிகளை குறை சொல்லி கூட இருக்கிறவங்கள்ட்ட பேச வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:30 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 3:30 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, நீ படித்து தெரிந்து கொள்ள வாழ்க்கை ஒன்றும் புத்தகம் இல்லை. ஆனால் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் எந்த புத்தகத்திலும் இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க என்னென்னமோ படித்தோம், எதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் வந்து 4 பேரை சமாளிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நம்ம நாட்டில், நம்ம சமூகத்தில், நம்ம வீட்டில், நம்ம கூட பழகிறவங்க இவங்கெல்லாம் விதவிதமாக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. நல்லவங்க மாதிரியும் தெரிகிறாங்க, அப்புறம் நல்லவங்க மாதிரி இல்லாத மாதிரியும் இருக்கிறாங்க. நம்புகிற மாதிரியும் நடந்துக்கிறாங்க, அப்புறம் நம்பாத மாதிரியும் சில விஷயங்களை பேசுகிறாங்க. யாருக்கிட்ட என்ன பேசுகிறது, எப்படி பழகிறது, யாரை எப்படி புரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்லித்தரத்துக்கெல்லாம் எந்த புத்தகமும் இல்லை, எந்த காலேஜும் இல்லைன்னு சில நேரங்களில் நீங்கள் பெருமூச்சு விட்டதெல்லாம் உண்டுங்க. ஆனாலும் இன்றைய தினமும் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணி வரைக்குமே கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 3:30 மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. அதிகம் பேசிக்க வேண்டாம். பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பயணங்கள்ங்கிறத விட இப்போ அடிக்கிற வெயிலில் வீட்டை விட்டே வெளில போகாமல் இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அதிலேருந்து ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. நல்ல செய்திகளை இன்றைக்கி எல்லா வகையிலுமே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அனுசரித்து போகிறது தாங்க ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் யாரையும் தாக்கியும் பேச வேண்டாம், தூக்கியும் பேச வேண்டாம். கொஞ்சம் நடுநிலையாக இருந்துட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. பிள்ளைங்களுடைய உயர்கல்வி சம்பந்தமாக அவங்கள்ட்ட பேசி நீங்கள் அவங்கள குழப்ப வேண்டாம். அவங்க ரொம்ப தெளிவாக இருந்துட்டுருக்காங்க. நான் இது தான் படிக்க போகிறேன், இப்படி தான் ஆக போகிறேன், இதுக்கு தான் வந்து ஃப்யூச்சர் இருக்குது, இந்த கோர்ஸ் எடுத்து படித்தா தான் நாளைக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நான் வந்து இது மாதிரி ஆகிறதுக்கு ஆசைப்பட்டேன். அந்த நேரம் எங்கள் அப்பா அம்மா என்னை அது சம்மந்தமாக படிக்க வைக்கல. அதனால் நீ இதை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்கள் கதையை சொல்லி அவங்கள குழப்பமாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் போட்டிகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அதே மாதிரி வேலையாட்கள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் எல்லார்ட்டையுமே கொஞ்சம் நிதானமாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, நீங்கள் திறமைசாலி தான், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதனால தான் எல்லா வேலையும் உங்கள்கிட்டே கொண்டாந்து கொடுத்து இதையும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல, எல்லாத்தையும் செய்து கொடுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு பல வேலைகளையும் இன்றைக்கி இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நெஞ்சிற்கினிய நேயர்களே, பலன் தரும் பரிகாரங்களை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சி தொடர்கிறது.
துலாம் ராசிக்காரர்களே, வறுமை வந்தால் வாடக்கூடாது, வசதி வந்தால் ஆடக்கூடாது. ஆமாங்க, உங்களை பார்க்குறவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அன்னைக்கு சைக்கிளில் போகும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தாங்க இப்போ காரில் போகும்போதும் இருக்கிறாரு. பார்த்தா நிறுத்தி பேசுகிறாருங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா, என் பெரிய பையன் பேரெல்லாம் சொல்லி ஞாபகமாக வச்சுருந்து இப்போவும் உங்கள் பெரிய சன்னை என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாருங்க. அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலையை மறக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறாரு. ஒரு வகையில் நல்லது தான். 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் 8க்கு போனதுனால பழைய கோர்ட்டு கேஸு அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் தீர்றதுக்கு, அதில் ஒரு முடிவு வர்றதுக்கு, அதில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தீர்றதுக்கான வழிகள்லாம் இனிமேல் தெரிய ஆரம்பிக்குங்க. குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்க்க தொடங்கிட்டார். யாருக்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும், எந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கிற வித்தையெல்லாம் இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சும்மாவா, ஏற்கனவே ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்கீங்க இல்லைங்களா? அதனால தான் இப்போ சிலதெல்லாம் கொஞ்சம் மாற்றி தேத்தி பேசுகிற வித்தையெல்லாம் இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. புதன் மறைஞ்சி கிடக்கிறதுனால என்னதான் ஒரு மனசுக்குள்ளார ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட கையில் வர்றதெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே போதே தவிர ஏதாவது மிச்சம் மீதி எடுத்து ஒரு பொருளை வாங்கலான்னு பார்த்தா ஒன்றும் முடிய மாட்டேங்குதேங்கிற நிலைமையை அவர் உருவாக்குவார். ஆனாலும் 6ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இருக்கிறதுனால அதையும் தாண்டி ஏதாவது வகையில் பணம் வரும். சின்ன சின்ன சேமிப்புகளுக்கும் குறை இருக்காதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்களை நேருக்கு நேராக பார்த்துன்னு இருக்கிறாரு. உங்களுடைய பலம் எது, பலவீனம் எது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பாதையை இப்போ நீங்கள் சீர்தூக்கி பார்த்து அமைச்சு கொண்டு போயின்ட்டுருக்கீங்க. சூரியன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்னதாக கோபப்படுவீங்க. நம்மளை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த குடும்பத்துக்காக நான் எப்படியெல்லாம் உழைச்சின்னு இருக்கேன் தெரியுமா, என் அருமை உங்களுக்கெல்லாம் இப்போ தெரியாது, போக போக தான் தெரியும் அப்படின்னு சில நேரங்களில் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. அதே போல் இன்றைய தினம் வியாபாரம் பலமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ஊர் பொது காரியங்களையும் முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:30 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஆசையை தூண்டிவிட்ட மனசுதான் தவறுக்கு பிறகு தத்துவமும் சொல்லும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் இந்த மனசை அப்படியே கட்டுப்படுத்தி வச்சுருப்பீங்க. ஒரு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடாமல் உறுதியாக விரதம் இருந்து கொண்டே இருப்பீங்க. இந்த மனசு ஆசையை தூண்டி விட்டுக்கிட்டே தாங்க இருக்கும். அது தூண்டி விடும் போதெல்லாம் அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார நீங்கள் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. சில நேரங்களில் நீங்கள் அந்த ஆசைக்கு கட்டுப்பட்டும் சில விஷயங்களை செய்வீங்க. ஆனால் அதுக்கு பிறகு தத்துவங்களாக எல்லார்கிட்டையும் பேசின்னு இருப்பீங்க. எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, உங்களுக்கு அது மாதிரி ஆயிடக்கூடாது, நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்கன்னு எங்கும் எப்பொழுதும் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கொண்டு மற்றவர்களை வழிநடாத்தி செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க, அற்புதமாகவும் இருக்குதுங்க.
6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, சூரியனும் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். ரொம்ப நாளாக முடியாத பல விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தவங்கள்ட்டையும் இன்றைக்கி நீங்கள் பார்த்து பேசுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசியை நேருக்கு நேராக குரு பகவான் பார்க்க தொடங்கிட்டாருங்க. தனிமையில் இருந்தவங்கள்லாம் இனிமேல் குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி ஊர் பொது காரியங்கள், அதுக்கு அடுத்தது வந்து கல்யாணம், காது குத்து, கிரகப்பிரவேச நிகழ்வுகள், இதெல்லாம் நீங்கள் முன்னால் நின்று குடும்பத்தோடு நின்று கலந்துப்பீங்க. முதல் மரியாதையும் இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்குங்க. ராசியை குரு பகவான் பார்க்க தொடங்கிட்டதுனால மனசில் இருந்த அலுப்பு, சலுப்பு, வெறுப்பு அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உடம்பில் இருந்த அந்த சோர்வு, அசதி, ஒரு களைப்பு, அதிலேருந்து விடுபட்டு உற்சாகமாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது நல்லது தான். ஆனால் கூட வந்து 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் புதனும் ராகுவும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி தொலைதூர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முன் ஏற்பாடுடன் பயணங்கள் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன விவாதங்கள் வரும். அதெல்லாம் பெருசுபடுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் வண்டி வாகனத்தோட இன்சூரன்ஸ் எல்லாம் புதுப்பிச்சிட்டிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். எரிபொருள் வந்து முழுமையாக டேங்க்கு ஃபுல்லாக நிரப்ப வேண்டாம், அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சுக்கிரன் 6ல் இருக்கிறதுனால சின்ன சின்ன தீ விபத்துகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சில சந்தர்ப்பங்கள் உங்களை முட்டாளாக்கி விடலாம், ஆனால் முடவனாக்கி விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆமாங்க, ஏதாவது ஒரு சிக்கலான சம்பவங்கள் நடக்குது அல்லது ஏதாவது ஒரு வகையில் நாம் ஏமாந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் அதையே நினச்சி அப்படியே கரைஞ்சிடக்கூடாதுங்க. கவலையில் வந்து அப்படியே மூழ்கிடக்கூடாதுங்க. அவ்வாறு மூழ்கும் பொழுது தான் அது உங்களை முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால தாங்க எல்லாம் பரவாயில்ல, அடுத்தது நாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கல்களில் எதிலாவது சிக்கி இருந்தாலும் அதிலிருந்து வெளியேறி வருவதற்காக சிலவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு வேகமாக வெளியேறி பிறகு போராடி முன்னுக்கு வருபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் உண்மையானவங்க யார், இதுவரைக்கும் நடிச்சிட்டு இருந்தவங்க யார், உங்களை வச்சு ஏதாவது நாம் சாதிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சவங்க யார், உண்மையிலேயே உங்களுக்கு ஏதாவது நம்ம உதவிகரமாக இருக்கணும், உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க யார், அதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றாக உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உடம்பில் மறைஞ்சு கிடந்த சில நோய்கள் அதெல்லாம் இப்போ வெளிப்பட ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தான் தெரியுது இத்தனை நாளாக ஏன் கால் வலிச்சுதுன்னு. இப்போ கால் வலிச்சதற்கான காரணம் தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே நாம் விழுந்தோம், அதை நாம் மறந்துட்டோம், அது இப்போ தான் தெரிய வந்திருக்குது. அந்த கால் வலியை சரிப்படுத்திக்கிறதுக்கு, குணப்படுத்திக்கிறதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இப்போ அமையும். உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள்லாம் வெளியில் வந்து ஒன்று ஒன்றா குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு கிடைக்குங்க. கோர்ட்டு கேஸுன்னு அலையிறதை விட்டுட்டு சமாதானமாக ஏதாவது பேசி பார்க்கலாம், அங்கேயும் இங்கேயும் நம்மளால் இப்போ அலைய முடியல அப்படின்னு சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக
செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மாறுறது அல்லது இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, பூர்வீக சொத்தில் ஏதாவது மாற்றம் செய்கிறது, ஒரு சிறு பகுதியை கொடுத்துட்டு மீதியை வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுகள் எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் ஓடிக்கொண்டேயே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பயணங்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சி ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களே, வார்த்தை என்பது ஏணி போல நீ பயன்படுத்துவதை பொறுத்து இருக்கிறது. அது ஏற்றிவிடவும் செய்யும், இறக்கிவிடவும் செய்யும். ஆமாங்க, எல்லாம் நாம் பேசுகிற பேச்சை பொறுத்து தாங்க இருக்குது. பணிவாக, கனிவாக, இதமாக, இங்கிதமாக பேசினோம்னா எல்லா விஷயங்களையுமே நாம் சாதிச்சுட்டு போயிடலாங்க. ஆனால் கரடு முரடாக அப்படி இப்படி பேசினோம்னா சில நேரங்களில் கலகலப்பு மாறி கைகலப்பெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே யார்கிட்ட எப்படி பேசுகிறது நல்லது, மற்றவங்க மனசை புண்படுத்தாமல் எப்படி பேசலாம் அப்படிங்கிறது தெரிந்து வைத்து கொண்டு எல்லோருக்கும் தகுந்தாற் போல அவரவர்களுடைய மனநிலையை புரிந்து வைத்து கொண்டு அவரவர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அளவிலே பேச்சு திறமை படைத்தவர்களெல்லாம், பேசும் குணம் உள்ளவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து 9வது பார்வையால் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அப்படி இருக்கிறதுனால முன்ன மாதிரி இனிமேல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. வீடே தங்க மாட்டேங்கிறாருங்க, கிளம்பிடுறாரு, பிஸியாக இருக்காருங்க அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிற அளவுக்கு இப்போ இனிமேல் நீங்கள் சுறுசுறுப்பாகிடுவீங்க. இன்றைக்கி கூட பரபரப்பாக தான் இருந்துன்னு இருக்கீங்க. விஐபிகளும் வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடியெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கூட பார்க்காத மாதிரி போனவங்கள்லாம் இப்போ வழியே வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. முன்னாடியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பயந்து யோசித்து பேசுனீங்க, இப்பெல்லாம் சரளமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லா வகையிலுமே குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் கொடுத்துட்டுருக்காருங்க. தைரிய ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. செவ்வாய், புதன், ராகுன்னு 3 கிரகங்கள் இருக்கிறதுனால தான் தடாலடியாக இப்போ நீங்கள் அடித்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க. செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைங்க எதை படிக்கணும், எங்கே படிக்கணும், எந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதில் நீங்கள் விருப்பப்பட்டு அதில் நீங்கள் சேர்க்கறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி இருக்கிற வீட்டை இன்னும் கொஞ்சம் புதுப்பிக்கலாமா, இன்னொரு ரூம் எக்ஸ்ட்ரா கட்டலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாமே இன்றைக்கி சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:30 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்ப ராசிக்காரர்களே, முட்களும் கற்களும் நெருடிக்கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் வாழ்க்கை அதன் பாதையில் சென்று கொண்டுதான் இருக்கும். ஆமாங்க, பாதையில் முட்கள் இருக்கிறதே, கற்கள் இருக்கிறதே அப்படின்னு பார்த்து பயந்து ஒதுங்கக்கூடியவர்கள் நீங்கள் கிடையாதுங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன ஆனாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு கடினமான பாதையை தேர்ந்தெடுத்து அந்த கடின பாதையில் கடின உழைப்பால் ஜெயித்து காட்டக்கூடியவர்கள், வெற்றியை அடையக்கூடியவர்கள், சிகரத்தை தொடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும், தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும், எதிர்பார்த்த வேலைகள்லாம் தாமதம் இல்லாமல் நல்ல விதத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் முடியும். அரசு அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க. எல்லா வகையிலுமே வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 3ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் முன்னேற்றம் உண்டு. ரொம்ப வருஷமாக நீங்கள் எதிர்பார்த்திருந்து முடியாமல் தள்ளி போன சில காரியங்கள் அதெல்லாம் இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டுக்குள்ளார அழகாக உட்கார்ந்துருக்கிறாரு. யார்? புதன் உட்கார்ந்துருக்கிறார். உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியே அவர் தான். அவரோட ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டு. பிள்ளைங்க ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுவாங்க, பல பெரிய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க நம்மளை விட அறிவாளியாக இருக்காங்களே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் நினச்சி சந்தோஷப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடிய வகையில் சந்திரன் இருக்கிறாரு. விலை உயர்ந்த பொருட்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக மாறுங்க. ஆனாலும் 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இருக்கிற வீட்டிலேருந்து நீங்கள் இன்னொரு வீடுக்கு, புது வீட்டுக்கு மாற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிலர் சொந்த வீடுங்க, நாங்கள் எங்கெங்கே போகிறது அப்படின்னு நினைக்கிறவங்க அதிலே இன்னொரு ரூம் கட்டுறது அல்லது இன்னொரு தளம் அமைக்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாடிக்கையாளர்கள்ட்ட எப்படி பேசணுங்கிற வித்தையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மனசில் இடம் பிடிச்சி அதிகமான லாபத்தையும் வியாபார முன்னேற்றத்தையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க, அடைவீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் காலையிலேயே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நம்பிக்கை ஒளி உன்னுள் மங்கி போனால் வாழ்க்கை என்னும் இருள் உன்னை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். அதனால் தளராமல் தயங்காமல் தன்னம்பிக்கையோடு என்றும் போராடு. ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் விழுவதெல்லாம் எழுவதற்கே அப்படிங்கிற கொள்கையோட எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் மீண்டும் வழிகளை சுமந்து கொண்டு தன்னைத்தானே வலிமையாக்கி கொண்டு தனி வழியை தேர்ந்தெடுத்து வெற்றி நடை போடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் தோலில் கொஞ்சம் நமைச்சல், அலர்ஜி, இன்ஃபெக்ஷன், தொண்டையில் கொஞ்சம் கரகரப்பு சில நேரங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார புதன் இருக்கிறதுனால நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சமாளிக்கக்கூடிய சமயோஜித புத்தியையும் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் அப்படியே ஜுரம் அடிக்கிற மாதிரி, காய்ச்சல் இருக்கிற மாதிரி, உடம்பு கொஞ்சம் சூடாகவே இருக்கும், கண்ணெல்லாம் லேசாக எரியும். ஆனால் பயந்துடாதீங்க, ஏன்னா ராசியை
ராசியில் செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் யார், உங்கள் பலம் என்ன, உங்கள் பலவீனம் என்ன, உங்கள் உடம்புக்கு எது ஒத்துக்கும், எது ஒத்துக்காது, எது சாப்பிட்டா நீங்கள் தெம்பாக இருப்பீங்க, எதை சாப்பிட்டா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, யார்கிட்ட பேசும்போது நீங்கள் சிரித்து பேசுவீங்க, யார் பேரை சொன்னாலே நீங்கள் கோவப்படுவீங்க, அது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால இருக்கிறதுல எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அன்னப்பட்சியை போல பாலும் தண்ணீரும் கலந்திருந்தாலும் பாலை மட்டும் பிரித்தெடுக்கும் அன்னப்பட்சியை போல நமக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு போகலாங்கிற முடிவுக்கும் இப்போது நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை அவர் சொல்லித் தருவார். இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாகவும் நடக்குங்க. வியாபாரத்தில் சில முக்கியமான நுணுக்கமான சில விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி கற்றுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது. எந்த நாளை நாம் வந்து கொஞ்சம் சறுக்கி விழுந்தோங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அதை புரிந்து வைத்து கொண்டு அந்த தவறு மறுபடியும் நிகழ்ந்து விடக்கூடாதுங்கிறதுலையும் தெளிவாக இருப்பீங்க. 7.5 சனியில் விரயச்சனி ஓடின்னு இருக்கிறதுனால முன்ன மாதிரி வாய்க்கு வந்தபடி செலவுகள் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. ஆடம்பர செலவுகளையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்கள் கை இன்னைக்கு ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து மதியம் 3:30 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:30 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதிலெல்லாம் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.